இந்த வீடியோல டீடைல்டாவும் குயிக்காவும் 2 இம்பார்ட்டன்டான விஷயத்த உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ யூ வில் ஹேவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட், நான் ஏன் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லைக் ஸ்டாக்ஸ் எதையுமே நான் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். செகண்ட், நீங்களும் ஏன் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனையுமே பிளைண்டா ஃபாலோ பண்ணக்கூடாது. லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட், இப்போ ரீசெண்டா விஏ டெக் வாபாவுக்கு இன்னும் ஒரு மேசிவான ஆர்டர் ஒன்று கிடைச்சிருக்கு. அதுதான் சென்னை சிட்டி வைட் வாட்டர் கிரிட் ப்ராஜெக்ட் அண்ட் அதோடைய ஒர்க் 1000 crore. இவ்வளோ மேசிவான பேக் டு பேக் ஆர்டர்ஸ் வந்துமே ஸ்டாக் பிரைஸ் பெருசா ரேலி ஆகல. ஒய்? இட்ஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்ல நடந்த ஒரு மேஜர் இன்சிடென்ட். சரியா 2024 எண்டில் 2700 crore சவுதியோட டீசாலினேஷன் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆச்சு. ஆஸ் அ ரிசல்ட் ஒரே நாள்ல இந்த ஸ்டாக் 19% கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷோடைய ஷாக் அண்ட் இம்பாக்ட் இப்போ வரைக்கும் இன்வெஸ்டர்ஸால மறக்க முடியல. அதனாலதான் இப்போ வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்ஸை அவ்வளவு அக்ரெசிவா பை பண்ணல. செகண்ட், ஃபண்டமெண்டல் வைஸ் பார்த்தாலுமே 5 இயர்ஸ் நெட் சேலோடைய சிஏஜிஆர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 7% தான் இருக்கு. அதாவது யூட்டிலிட்டி செக்டாரோடைய ஓவரால் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது 7% அப்படின்றது வீக். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த 5 இயர்ஸ் டைம் பீரியட் நீங்க யூட்டிலிட்டிஸோடைய ஏதாவது ஒரு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இதை விட பெஸ்டா கிடைச்சிருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அங்கங்க இருக்கு. ஹென்ஸ் இந்த ஸ்டாக் பெருசா ரேலி ஆகல. அண்ட் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தாலுமே இப்போ வரைக்குமே இந்த ஸ்டாக்கோடைய பிரைஸ் பேரிஷ் சென்டிமெண்ட்ல தான் இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க ஏன் பிளைண்டா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணக்கூடாது, ரிகார்ட்லெஸ் ஆஃப் அந்த ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு பெரிய ஃபண்ட் ஹவுஸ் இருந்து வந்திருந்தாலுமே கூட. அண்ட் நான் ஏன் ரெக்கமெண்டேஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கேன் அண்ட் நான் ஏன் பர்சனலா ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் நான் பாஸ்ட்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணி லாஸ் பண்ணிருக்கேன். சோ நான் மத்தவங்களுக்கு இது பண்ண மாட்டேன். செகண்ட், மார்க்கெட் ரொம்ப டைனமிக்கா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சொல்லி நாளைக்கே அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகலாம். அண்ட் உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ, உங்களோட ஏஜ், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாம நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இந்த ஸ்டாக்குக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு நீங்க பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப பெரிய தப்பாகும். என்னோட ஜாப் காம்ப்ளெக்ஸான கான்செப்டை உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றது. மார்க்கெட்ல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான டீடைல் வருது அப்படின்னு சொன்னா உங்களை நான் அப்டேட்டா வச்சுக்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரிஸ்கை ஹைலைட் பண்ணுவேன். ஸோ டிசிஷன் உங்களோட தான் இருக்கணும். அப்பதான் மார்க்கெட் உங்களுக்கு புரியும், கான்செப்ட் புரியும். அப்பதான் நீங்க இண்டிவிஜுவலா திங்க் பண்ணுவீங்க. ஃபாலோ ஃபார் மோர்.